என்ன பெரிய என்ன பண்ண போறேன் என்ன நான் இது வரைக்கும் எவ்வளவு பொண்ண பாத்துருக்கிறேன் அம்மா பாக்குறேன் ரொம்ப இல்ல பார்த்தாங்க எவ்வளவு பொண்ண பாத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லோன் பண்ண எங்கேயுமே பார்த்தேன் நீ எப்படி பெரிய படம் பாக்குற கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் இந்த மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா பீரா வானா ஆமா பீரு வேணா பிராந்தி வேணாம் பீரா வேணா கட்லு வேணாம் துணி துவைக்க கிரைண்டர் அது வாஷிங் மிஷின் பீரா வேணாம் கட்லு வேணாம் மெத்த வேணாம் சலகன் வேணாம் பொண்ணு பேச தேவையில்லை இவன் உடம்பு பெற்று இவ சூத்தி எத்தனை காணி ஒன்று கத்த நம்ம மன மாசங்கள்ல ஒரு நடக்கலாம் உடம்ப பாத்தியா நல்லா ஹைபிரிட் தர்பூசணி மறைக்கிறேன் என்ன பண்ணிடும் எனக்கு தெரியாது அவங்க
உனக்கு 2000 இல்ல, 1000 இல்ல, உனக்கு 500 இல்ல, உனக்கு 100 இல்ல, உனக்கு 50 இல்ல. அங்க ஒரு மயிறு இல்ல. 25 ரூபீஸ் இருக்குது. 25 ரூபா. அதுல 20 ரூபா தான் இருக்குது. 5 ரூபா கால்ல தரேன். போய் ஷேர் பண்ணி விடு. சரி, சீக்கிரம் பாரு. பூ மாதிரி போய் உட்காந்துக்கிறேன். கேள்விப்பட்டேன். சரி, யார்கிட்ட ஒரு 25 இருக்குது? அது 2 சேர்த்தா வாடுது, 2 சேர்த்தா 50 ரூபா வாங்கினேன். பெரிய கார் எடுத்து மந்தான கார் கிட்ட விடு. ஐயோ, என்ன ஒரு 40 அவர் காட்டுல இருக்காரு. உப்பு கம்முன்னு உட்காந்து சத்திர நாட்டு போட்டேன். இப்போ சார் பாம்ப ஆமா மாதிரியே போடுறது. எந்த கண்ணெட்டி என்ன பார்த்து ஆம்பளை 2024 ஆம்பளை இருந்தேன். 2025 எண்ணில் பொருந்தோம். அன்னைக்கே போட்டி ஆயிட்டுனா ஏன் கேட்டா மூக்கு கீழே கட்டா கட்டியா இங்கே தொங்குறீங்க மீச. என் ஒரு ஆளு தான் மூக்கு கீழே மீச தொங்கும். உட்காந்து பூரா சூத்துக்கு எடுத்தோம். எங்க மாம்சு ஏதாவது செய்யலாம். செய்ய மாம்சு மட்டும் கூப்பிடாது. ஏன் வேற என்ன கூப்பிடு. ஐயோ அத்தா 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 அத்தா. சரி, செய்யுங்களா? நானும் செய்யலாம் தான். உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஆசை ஆசை ஆசையா இருக்கு. இவ சைனா குடிச்சு காட்சி நினைக்கிறேன். சின்ன புள்ள ஒரு பாட்டு பாடுறது கூட வச்சு நான் போவாமான்னு மட்டும்தான் நான் பாடுறேன். நீ தான் பாடுற. ஊர் மேல போன பாடலாம். என்ன மண்ணுங்கிற மயில் காய்ச்சி போச்சு. அதான் ஊர் மேல போகணும்.
ஐயோ எங்க அண்ணன் மாறி நீங்க எப்ப எங்க என் வீட்டுல நடவு நடுறாங்க அப்ப நடவு நடுற பொம்பளைக்கு அதான் நடவு நடுற பொம்பளைக்கு சோறு ஆக்குறதுக்காக பங்காளி கவுட்டா வேலை ஏது ஆமா விரவு எடுத்துங்க அங்க இருந்து கொட்டு ஆஸ்பத்திரி கொஞ்சம் படிச்சு சொல்றது படியா எங்க போய் நம்ம சேர்ந்து குழந்தை பால் கொட்டிட்டு
ஐயா வாங்க 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 வாங்க. நான் கூட்டுக்கு வரல கேள்விப்பட்டேன். ஏரியாவில நீங்க தான் பேர் போன படிச்சோம். நாட்டு வச்சு ஆமா. நீங்க குடிச்சீங்கன்னா கப்பல் நின்னுவாங்க. வைத்தியத்துல. வைத்தியத்துல. ஆமா. ஊசி கிடையாது. மாத்திரை கிடையாது. அதான் புளி கிடையாது. எதுவா இருந்தாலும் அதாவது வாயாலே வாங்கி வைக்கிறீங்க. அரை காணி நேரம் தான் எழுதி வைக்கிறீங்க. போட்டு இல்லையா ஐயா விரல் எடுக்கிறதுக்கு பக்கம் மேல கைய வச்சா அங்க இருந்து ஒரு தேர்வு குழந்தை பார்க்கணும் 177 பவுன் போட்டு கட்டி விட்டது தேவையா அம்மா பவுன் போட்டு கட்டி விட்டுறான் அம்மா வசதியான இடமா இருக்கு மாத்திரை கிடையாது அதுதான் நீ எப்படி எடுத்தாலும் எனக்கு விஷம் யாராலும் போடுங்க ஒரு கூட போறேன் நீ இப்படி வாயாலே உங்களுக்கு எடுத்துக்கிறாரா எனக்கு விஷம் போற இறங்கி போச்சு என் குடும்பத்துல நல்லா இருக்கு இப்ப என் குடும்பத்துல என் அக்கா தங்கச்சி என் அம்மா யாருக்கு தேவை போட்டாலும் நீங்க தான் வரணும் கொண்டாடி இந்த உபகாசம் மறக்க மாட்டேங்க குடும்பத்துக்கு நீங்க வந்த நேரமோ எங்க பொல்லாத நேரமோ என்னமோ தெரியல என் தம்பி என்னமோ போட்டிட்டு வந்து அந்த புள்ளி என்ன பாருங்க ஊசி போட்டு சொல்லலாம் ஐயோ ஊசி போட்டு தெரியுமா மாறிட்டீங்க தம்பிக்கிட்ட வாங்க
அந்த பாப்பாவுக்கு எப்படி வாய் வச்சு முடிச்சு எடுத்துக்கோ ஒரு 5000 ஒரு பொம்பளை தேல் கொண்டு போச்சுன்னா வாயால வச்சு உருட்டி எடுக்கிறேன். ஒரு ஆம்பளை நான் தேல் கொண்டு போய் வந்துக்கிறேன். ஊசி போட்டுக்கிறியா, மாத்திரை போட்டுக்கிறியா, இல்ல மூலிகை மருந்து சாப்பிடான்னு கேட்கிறேன். நீ வயிற்று வயிற்று உங்க அம்மா வந்து 10 மாசம் 300 நாள் ஐயோ யாருக்கும் தெரியாது உலகத்துல மாசமா இருந்தாங்க. எங்க அம்மா ஆடு சரி ஆத்துல மாட்டை கொண்டு கட்டுறாங்க. மூட்டு அதே சரியா வணக்கம்
சொல்றேன் அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஆனா அவரோட விளக்கு நான் நம்ம தெரிய மாட்டேங்குது. எப்படி என்றால் இந்த பூமியில ஒரு பெண்ணாக பிறந்திருக்கால் ஒரு பெண்ணுக்கு நல்ல பொறுமை நல்ல குணமும் இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற பெண்களுக்கு பொறுமையும் குணமுமா? ஆமா, பங்கம் தான். அது மட்டும் கிடையாது. நேமமா குற்றத்தால் எள்ளு வரை மறைக்க வேண்டும். மறைக்க வேண்டும். எப்படி என்றால் ஒரு ஊர்ல ஒரு தாய் காப்பு இருப்பாங்க. அந்த தாய் காப்பனுக்கு 12 சொல்லும்படியான ஒரு மாமாங்கமா குழந்தை பாக்கியே கிடையாது. ஒரு மாமாங்கன்னா 12 வருஷம். ஆமா, சரி. அப்படியே தாய்கள் அப்படியே இறங்கி 12 கழித்து ஒரே ஒரு பொம்மை பிறகுமா அந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு பொம்பளை. ஆமா, சரி. அப்படி பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து தாளாட்டி சீராட்டி நல்ல முறையை வளர்த்து வந்து கல்லூரி வரைக்கும் படிக்க வைப்பாங்க. கல்லூரினா காலேஜ். ஆமா, அப்படி படிக்கும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, தாய் அப்படியும் மறந்துடுமா, அப்ப மாமா மறந்துடுமா. சரி, ஒன்ன மாவு வளர்த்த புறம்போக்கு இருந்து ஓடி போயிடுமா. என்ன மாதிரி வந்துட்டு போறோம். ஆமா, சரி. அது போல ஒரு பெண்ணா பிரதம செய்யலாம். ஏனென்றால் 10 மாசம் பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம பொண்ணை எந்த இடத்துல யாருக்கு நம்ம கல்யாணம் கொடுத்தா கடைசி வரைக்கும் கண்காணம் இருக்குமோ அப்படி தாய்காப்பு தெரியும். அதனால அப்படி தாய்காப்பு சொல்ல கேட்போம், சொல்ல கேட்போம். ஒரு பெண்ணா பிரதம செய்ய சொல்ல வேண்டுமா? நல்ல கேள்வி மேமா, நல்ல காலம் வாங்கிங்க. அதுதான் ஏமா தான் மறைக்க வேண்டும். சரி, சாமியார் தற்கொலை தன் சிலை மதிக்க வேண்டும். சொல்ல நினைக்க வேண்டும். எப்படி என்ன அப்படி ஒன்ன போல புண்ணியமான பொறுமோடு கல்யாணம் செய்து கொண்டாலும் யாரை பார்த்து பொறுமோடு, யாரை பார்த்து பொறுமோடு எங்க பெருமை ஒரு பெருமை நீ ஒரு பொறுப்பா அப்படி கணவனே கண்ணு என்று அவருடைய சொல்லாற்ற சொற்றாற்ற கேட்டு ஒரு அப்படி அனுகொண்டால் அந்த பெண்ணுக்கு தான் சாலோக சாமியோ சாருக சாய்ச்சல் சொல்லுங்க நான்காம் கிடைக்குமா நம்பி. ஆமா, நீ சொல்றது இன்னும் வாஸ்தவம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீ சொல்ற பெண்கள் அந்த காலம். ஓ, அந்த காலம். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி கிடையாது. ஏன் இப்ப இருக்கிறது எதுவுமே வீட்டுக்கு ஆட மாட்டேங்குது. ஏன் இதெல்லாம் வாசல சாணம் போட்டு பெருக்கி கோலம் போடுவாங்க. ஆமா, இப்ப அப்படி கிடையாது. ஏன் இப்ப எல்லாம் தண்ணி கூட தெரிய மாட்டேங்குது. கிடையாது, எல்லாம் ஓஸ்மே பேசி அடிக்குது. என் குடும்பம் என் தனிச்சு வந்து இருக்கிறேன். உனக்கு குடும்பம் இருக்கு, உனக்கு தனிச்சு இருக்குதா? பொறம்ப கண்ணல் தானே நான் பாப்பா இருக்கிறேன். உனக்கு பாப்பா சரி, என் பாப்பா வந்துருக்கிறேன். என் பாப்பா பாண்டா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் சேர்க்கணும். காலேஜ் சேர்க்கணும். ஆமா, சரி. என் பாப்பா எப்படி கேக்குது, ஏன்னா நான் காலேஜ் போறேன். என் கூட படிக்கிற பெண்கள்லாம் என்ன தச்சூரம் செல்லாம தச்சு செல்லுடா, இப்படி தள்ள நாளைக்கு ஓடி போது இப்படி தள்ள நாளைக்கு ஓடி இருக்கு. அந்த செல்லு வாங்கி கொடு. என் படிப்பு பூரா அதுதான் இருக்கு. படிப்பு என் படிப்பு பூரா அதுதான் இருக்குது. எனக்கு செல்லு வாங்கி கொடு. சரி, பாப்பா யாரும் கேக்குது, படிக்கிறதானே கேக்குது. சரி வாங்கி கொடுப்போம் சொல்லிட்டு 3500 அந்த செல்லு. எவ்வளவு செல்லு? 3000 ரூபாய். 3500 ரூபாய். அப்ப மறுபடியும் சொல்லு. 3500 ரூபாய். 3500 ரூபாய் அந்த செல்லு வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போய் சேர்த்துட்டு அப்படியே கையோட இட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். ஏன் ஹாஸ்டல் சேர்க்க போறீங்க? என் தங்கச்சி பொழுது புடுதா சேர்க்கிறாங்க. ஹாஸ்டல் ஓ, தங்க விடுது. இட்டு போய் சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு வாரம் ஆகுது. சரி, நம்ம செல்லு வாங்கி கொடுத்தோமே காலையில சேர்த்து ஒரு வாரம் ஆகுது. சரி, பாப்பா நம்ம படிக்கிறா. நம்ம போய் ஒரு 8 பார்த்து வருவோம். குடும்பத்துக்கு நல்ல அண்ணன் நான் வாங்கி கொடுத்த செல்லு என் பாப்பா அம்மா அங்கதான் இருக்கும். பரவாயில்ல, செல்லு அம்மா அங்கதான் இருக்கும். வாங்கி கொடுத்துட்டு நான் பார்த்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு
ஒரு வாரம் ஆச்சா போச்சு. சரி போய் பாப்போம் சொல்லிட்டு பாப்பா படிக்கிறா. நேரா காலேஜ் போறோம். போனா காலேஜ்ல டீ கடை. சரி போறோம். ஒரு டீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல போயிட்டு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என் பாப்பாவுக்கு காலேஜ் உள்ள போன் வருது. என் பாப்பா எப்படி பேசுறான்னு ஹலோ ஹாய் மாமா. பாப்பா படிக்குது. ஐ லவ் யூ. பீச்சுக்கு போலாமா பார்க்குக்கு போலாமா? நல்லா படிக்குது. நல்லா படிக்குது. நான் ராத்திரி பூரா லோன் போட்டு லோன் சம்பாரிச்சு அதை விட்டு ஓன் ஓடி வாங்கி நான் செல்லு வாங்கி கொடுத்தா இவன் வந்து வேற இடத்துல லைன் கொடுத்துருக்குறேன். என்னது அழுத்து இருக்கு பாப்பா தச்சு செல்லு அவனுக்கு தடவை இருக்கு. நீ எவ்வளவு சொன்ன? 3000 தம்பி அப்படி 3000 செல்ல வாங்கி கொடுத்து சுலபமா ஒரு 3 லட்சத்தை நீ மீட் பண்ணிருக்க தம்பி. பாப்பாவுக்கு 10 சேர்த்து கேட்கல, 10 மாப்பிள்ளை பார்க்கல, 10 பவுன் நகை போடல, கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்படி 3000 செல்ல வாங்கி கொடுத்து சுலபமா ஒரு 3 லட்சத்தை பாப்பா மீட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் தவறா பேசாது. ஏன் பாப்பா கஷ்டத்தை நினைச்சிருக்கேன். ராத்திரி பூரா கண்ணு முடிக்கிறாங்க. அவங்க ஒரு ரூபாய் செலவு வைக்கூடாது சொல்லிட்டு அவன் திறமை கொண்டு அவளா ஒரு பிரீத்து போயிட்டான். தம்பி சொன்னேன் அந்த 3 ரோட்டோடு நீ யாரு? என்ன ஊரு? எங்கிருந்து வர? எங்க ஒரு கிரமா? அதுதான் வரும்போது திட்டமா தண்ணி குடிச்சுவாங்க. இப்ப நடக்கலாம். ஏன்னா அப்படி சமீபமா வந்திருக்கிறேன். இந்த அம்மா யாரு? கல்யாணம் ஆனவங்களா? கல்யாணம் ஆனவங்களா? நான் என்ன? நகரம் என்ன? வீடு என்ன? ஏதாவது உனக்கு விளக்கம் சொன்னா தெரியும். சவுண்ட் வந்து போன்ல அந்த மகன் சலவாசகரம் வந்தா ஒரு கொண்டாடி ராஜவாசம் வந்தா ஒரு கொண்டாடி விடுறீங்க, சோழவாசம் வந்தா ஒரு கொண்டாடி விடுறீங்க, முருகர் வேஷம் வந்தா அவங்க 2 கொண்டாடி விடுறீங்க, ஐநாறு வேஷம் வந்தா 2 கொண்டாடி விடுறீங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டாடி வேஷம் விடுறீங்க. ராத்திரி 10 மணிக்கு காலை 6 மணி வரைக்கும் வெளியே நல்லா கத்துறேன். எனக்கு ஒரு கொண்டாடி விட மாட்டேங்குது. ரொம்ப கெட்டிக்காரர் வந்துட்டு சரி ஏம்பா இது ராஜா வேஷம் வராரு, என்ன பொண்டாட்டி வராங்க.
மந்திரி கூப்பிட்டு என்ன சபைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கெட்டிக்காரனுக்கு பொண்டாட்டி விட்டா நீ என்ன பண்ணணும்? ராஜா வருவாரு, மந்திரி கூப்பிடுவாரு. அப்போ உங்க பொண்டாட்டி யாருக்கு விட்டு போவாங்க? சரி போ, உள்ள போ. உண்மையை சொல்லணும். மணியா வந்து உள்ள போ. எனக்கு தெரியும். சரி போ. மணியான வேற படி வாங்கிக்கணும். சரி போ. உன் பொண்டாட்டி யாருக்கு விட்டு போவாங்க? ஓட்டியா விட்டு வந்துடும். அப்படி அந்த மரியாதை அப்படியே சீர சிறப்பு ராஜ இந்த தனியில கூட கோத்து வந்தாரு அவர் தான். அவர்தான் மாசிலா மன்னன். அவர் தான் மாதிரி. அப்படி அந்த மாசிலா மன்னனுக்கு அன்புமணியா இருக்க முடியாது பேரோ. ஆமா, அப்படி இருந்தாலும் தம்பி எனக்கு ரெண்டு என்ன உலகாதி அதிசயம் மாதிரி பேசுகிறேன். எல்லாரும் ரெண்டு தான் இருக்கும். எப்படி என்றா உன்னை பார்த்தா புள்ள பெத்த பொண்ணு மாதிரி தெரியலையா? இல்லம்மா, புள்ள பெத்த பொண்ணு தான் இந்த வயிற்றுல மரமறையா கோடு போட மரமறையா கோடு போடா இருக்கும். இதுலயே புள்ள பெக்காத பொண்ணுட்டா அப்படியே சிரிட்டு தர மாதிரி மழை மழை இருக்கும். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் அப்பவே எங்க அக்கா தூக்கிட்டு பாப்பேன். எனக்கு ரெண்டு பிள்ளை தம்பி, ஒரு ஆணு ஒரு பொண்ணு. எப்படி என்றால் சொல்ல முடியாது, ஒரு மாமா குழந்தையே கிடையாது. அப்படி குழந்தை இல்லாவிட்டாலும் தம்பி திருச்செந்தூர் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் வேண்டி ஐயா எங்களுக்கு குழந்தை வாழ்க்கை நல்ல முறையை குழந்தை பிறந்தால் அந்த இரண்டு குழந்தைகளோடு உன்னுடைய ஆயத்துக்கு நடந்து வந்து மொட்டை அடிச்சு அதாவது நடவாளையா வருகிறோம் அப்படின்னு வேண்டியா தம்பி. ஒரு ஆணு ஒரு பெண்ணு. எப்படி என்றால் காந்தாமணி காந்த சீலன். அப்படி ஒரே ஒரு ஆணு ஒரு பொண்ணு. அப்படி எந்த ஒரு குறைபாடு இல்லாம நல்ல முறையே நாட்டுல குடியிருந்து. ஆமா, இருந்தாலும் அந்த ஒரே ஒரு குழந்தை பசங்க நடக்கிற பருவமாகி போச்சு. அதனால இது வரைக்கும் அந்த நிறைவேற்ற முடியல. அதனால அந்த ஒரு குறையை தவிர என்ன குறைய நாட்டில் கிடையாது. அதனால கடவுளை பார்க்க வேண்டும்.
அரண்மனை கேட்டு தெரிந்து உள்ளவர் சொல்லிட்டேன் உள்ள படி மாத்தா சரி ஓட்டோட்டமாக ஓடி வந்து படிக்கிறார் என் மனசுல ஒரு கருத்து ஒரு ஆயிரம் கேட்கிறாமா
அது கருத்தை உரைப்பேன் கேள்வி. அப்படி என்றால் திருச்செந்தூர் சென்று முருக பெருமானுடைய நடைப்பயணமாக திருச்செந்தூர் சென்று முடிக்க அளிக்க தர வேண்டும். ஆனால் அழைத்தேன் உங்களுடைய சித்தம். அழைத்து கொண்டு போய் திருச்செந்தூர் நடைபயணமாகவே போகணும். அதுதான் என் இஷ்டம். இந்த புள்ள பேர் என்னங்க? சீலன். உன் பேர் என்னடா? சத்தமா சொல்லு. உன் பேர் என்னமா? காந்தாமணியா? சரி, உங்க அப்பா அம்மா கூட முருகன் கோயிலுக்கு போறீங்களா? ஆமா. சரியா? இவர் யாரு? உங்க அப்பாவா? இப்படி திரும்பி சொல்லு. இவர் யாரு? இவங்க அம்மா. அம்மாவா? இவர் யாரு? அப்பாவா? இவங்க நீங்க 2 பேரும் காலை வீட்டுக்கு போறீங்களா? திருச்செந்தூர் கோயிலுக்கு போலாமா தம்பி? போலாமாமா? கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு நாடி போட்டோம்ப்பா. புறப்படலாமா? தம்பி ஹாய், பஸ் ஸ்டாண்ட் போகணும். திருச்செந்தூர் நடைபயணமா போறோம். சரி, ஏதோ உங்க கையால முடிஞ்ச காணிக்கை போட்டு வழிபாடு சொல்லிட்டு வரலாம். ஊர் பேர் பேசுறதுக்காக இந்த ஊர்ல உங்க கை நம்பி சொல்றாங்க. உங்க கையால போட போட்டு இந்த பாயத்தை நல்ல தொடக்கி வைங்க. நிறைய இருக்கா? யாரும் பத்திரம் தொடக்கி பாயத்தை அடையிறாமா எங்க வச்சு ஞாபகம் இல்லை. கையில 2 பேண்ட் தைக்கும் போதே சொன்னேன். தைக்கத்தான் தைக்கிறோம், ஒரு 150 வச்சு சேர்த்து வச்சு தைக்கிறோம் பாரு. தைக்காத விட்டுக்கிறாமா. திருச்செந்தூர் இருக்கு. என் குழந்தைகளுக்கு காது குத்தி வேண்டுதல் நடைபெற போகும்போது யாரா காணியை கொடுத்தா போறோம்.
அப்படியா என்னிடம் இல்லாத பணமா? நான் எப்பேற்பட்ட ஆளு? மன்மார் மன்னன் மகுடபுரி வேந்தன் யாருடைய இல்லாத பணமா? அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. நம்ம நாட்டுல 1000 பணம் இருந்தாலும் வர முடியாத காரணத்துல அவங்க ஏதோ போடுறாங்க காணிக்கையா. அதெல்லாம் முடியவே முடியாது. நம்மளுக்கு இல்லாத பணம் நம்மளுக்கு பணத்தை போட்டு திருச்செந்தூர் இருக்கிறோம். திருச்செந்தூர் போறீங்க. நடமாயமா போறோம். நடமாயமா போறீங்க. ஐயா எனக்கு வெகு காலமா ஒரு வேண்டுதல் பண்ணு. குழம்பு எனக்கு வெகு காலமா ஒரு வேண்டுதல் பண்ணு. என்ன வேண்டுதல்? அதை சொல்ல மாதிரியா? என் ஆயாக்காரி வயசுக்கு வந்துட்டா. ஆயாக்காரி வயசுக்கு வந்துட்டா நான் உன் கோயிலுக்கு சேவல தந்து போடுறேன். அதனால சேவல் எடுத்து வந்து உன்னால வர முடியல. அப்படின்னு சொல்லி வேண்டிட்டுங்க. எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னால திருச்செந்தூர் வர முடியல. நீங்க அங்க தானே போறீங்க. இந்த கோயிலை கொண்டு போய் அந்த கோயில விட்டுருக்கலாம். நாம எடுத்து போய் யார் எடுத்து போய் எதை எடுத்து போய் அங்க போடுது? கோழி பண்ணைய ஆட்டு பண்ணைய எங்ககிட்ட போனாலும் நாங்க எடுத்து போய் கொடுக்கலாம். போலாமா? சபநாடி வரும் இதம் காண்பே.
ஒரு நாள் சூற வரலாம் நடப்பு வைக்கிறீங்களா? ஏன் இப்படி அழுகின்றாய்? தமிழ் புலவர் தம்பி ஒரு ஏன் அழுகின்றாய்? போன மாசம் நான் கவர்மெண்ட் லோன் போட்டிருந்தேன். கவர்மெண்ட் லோன் போட்டிருந்தேன். அதுவும் சாதாரண லோன் இல்ல, மாட்டு லோன் போட்டிருந்தேன். அந்த ஆபீசரை ஒண்ணும் காணும். அதான் மாட்டு லோன் போடுங்க. ஆபீசர் வரணும். இன்னும் இந்த ஆபீசர் வந்துட்டாரா? அப்ப லோன் கட்டுறோம். இன்னைக்கு லோன் வாங்க சரிதான். அப்படி
சொல்றா அதுக்காண்ட ஆட்டா விடுறா நான் இந்த ஊரை வாழ போறேன்டா இந்த ஊரை வாழ போறேன்டா நாங்க ஓட்டா இந்த ஊரை வாழ போறேன் எனக்கு கொரோனா கொரோனா சுத்தமா இந்த ஊரை வாழ போறா என்ன ஆத்தல் பின்பற்ற போறேன் எனக்கு குறை வச்சாங்கடா என்ன வச்சாங்க திருவாசலே கூழ் ஊத்துறீங்களா அந்த கூழ் தானே குறை வச்சிங்க என்னடா குறைடா கூழ் எவ்வளோ பச்சை மிளகா போட்டான் ஆத்தல் காரணம் சரி அதெல்லாம் போட்டு மாறி பார்த்தா தாயா உனக்கு என்ன குறை அப்படியே அதோட பேர் குறைடா என்ன கூழ்ல எவ்வளவு வெங்காயம் போட்டான் நீ வெங்காயம் போடுறதுனால ஆத்தாள் சளி பிடிச்சிக்கிறா ஆரஞ்சு ஆப்பிள் போடுறா ஆமா என்னடா ஒரு பொங்கல் ஒரு இட்லி அந்த மாதிரி போடுறான் அதெல்லாம் போட்டு ஊம்பாரா சட்டியே சப்பரா பரா சேர்த்து இந்த ஊர் நாட்டம் மாதிரி அவன் தானே மின்னு ஊர்ல எவ்வளவு பேசி சாப்பிட வாங்க எவ்வளவு பேசுறாரு 35,000 பேசுறாங்க. ஆமா. பாத்து ரெண்டா ஆகும். 1000 கூட சொன்னோம். ஓ 35,000 பேரு 5,000 கூட சொன்னாங்களா? ஓ அதனால இந்த பூமுடி மேல வந்திருக்கிறது யாரு? ஏய் இது பூமுடி இல்லடா. இது சொட்டு முடி. ஓ இந்த நாள் இது வந்து யாரு கேக்குறியா? ஆமா. நான் மேல ஏசுறாங்க வந்துக்கிறேன். ஆமா தாயே. ஐய் நான் மலைய போறதா? இல்ல பண்ணாதே. ஓ என்னடா? ஊர் நாடகத்தை சொல்லி ஏனிய தடா. நான் மலைய ஆத்தா என்ன ஊர்ல ஆட போறன்னு பேசி ஆத்தா வாங்க சார். நீ அம்மா அடிச்சாலும் உன் மயில் தான் போட்டு மோசம் என் மயில் அப்பையா கட்டி கொஞ்சா
ஐயோ புலத்துல வர சொல்லி ஐயோ புலத்துல வர சொல்லி மக்களே என்ன பண்றானுவ ஏன்னு கேட்டா என்ன பண்ற ஏது பண்ற தெரியல வரானுவ மைட்டப்பா கை விடுறானு எதுல கை விடுறானு ஆறு பூசிக்கிறானுவ பூசிக்கிட்டு வந்து யாய் என் ஊர் என்ன என் பேர் என்ன எதுனா தெரியுமா பெட்டி சப்போர்ட் அடிக்கிறது யாரு கேளு அங்க வர்றது பாட்டு வராது வசமும் வராது எதுவும் தெரியாது கெட்டியார போட்டு அடிக்கிற வரைக்கும் நான் போட்டு அடிக்கிறோம்னா பேர் போட்டு போவோம் தெரியாத கட்டி வருது தெரியாத நானும் நேற்று இருந்து பார்த்து நீ அவனுக்கு சப்போர்ட் கேட்டுனே இருக்கா என்ன பொத்துன்னு போடுறா பராபரம் போற என்ன உனக்கு என் குழந்தைங்க ஐயோ மூத்தார் கூத்தார் சொல்லிட்டு ஓரமா கூச்சி பண்ணி உட்காந்து பார்த்து சாரு பாம்பு சொன்னா நேற்று இருந்து நானும் பார்க்குறேன் சப்போர்ட்
பார்த்த உடனே நாய் கத்த மாட்டேன் சரிங்களா இப்போதைக்கு நான் வந்து யாரு பிடிச்சிக்கிட்டேன் காட்டிலே ஒரு நரி நீ சொல்ற மாதிரி இப்ப சொல்லணும். ஆமா சொல்லு. காட்டிலே ஒரு நரி காட்டிலே அதை புடிச்சாந்து போட்டு துண்டு துண்டா அரி அவன் புடிச்சாந்து போட்டு துண்டு அரி அதை வானல்ல போட்டு போய் வானல்ல போட்டு போய் 7 இலைய பறி 7 இலைய பறி கதை கேட்டதெல்லாம் சரி கதை கேட்டதெல்லாம் சரி இவ்வளோ கூட சரி சரி யாரும் போட்டேன் இன்னும் 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 யாரு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி கிலோ கொண்டு போட்டு ஓட்டாரு நாளைக்கு எங்கன்னு கேக்குறீங்களா
போனே வரமாங்க யாரு இருந்தாலும் பேசுறான் அவன் சின்னவும் ஒரு அடி 2 அடி போயிருப்பான் அச்சு பாருங்க அவங்க மேல ஊடகர மேலே போற ஏமால ஊத்திக்கிறான் சத்தியமானு சொல்றேன் ஒன்ன மாதிரி சாலி எடுத்த பையன் உலகத்துக்கு ஒருத்தன் கிடையாது உலகத்துல என் மாம்பேருக்கு வார்த்தை அமைக்க கொரோனா வந்து யாரையாரே வரும்போது தூக்கி விடு உங்க மகாராஜா கேட்கலாமா அவங்க அறிவு என்ன இருக்குதா அது என்ன பேசு வணக்கம் வைக்கிறாங்களா வணக்கம் வணக்கம் ஏங்க மகாராஜா ஆமா ஒரு சந்தியாக ஒண்ணு கேட்கலாமா சொல்லுங்களா அதாவது ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு அப்படி அண்ணன் தம்பி 2 பேரு இருக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுது அப்படி அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பிறகு சரிங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஆமா அப்படி உடம்பு சரியில்லாத போது அண்ணி என்ன பண்றாங்க இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அண்ணி ஊர் மேல போன ஆசைப்படுறாங்க ஊரை சுத்தி பார்க்கணும் ஊர் மேல வண்டி எடுத்துக்கிட்டு ஆமா சுத்தி பார்க்க ஆசைப்படுகிற போது அப்படி ஆசைப்படுறாங்க ஆசைப்படுகிற போது அப்படி குழந்தை நிறைய இட்டு போறாரு கொண்டு போறாரு அப்படி இட்டு போகும்போது அப்படி என்ன பண்றது ஒரு குழந்தை பாக்குறாங்க தாமரப்பூ இருக்குது அப்புறம் அந்த தாமரப்பூ வந்து அண்ணி கேக்குறாங்க தம்பி அதை பறிச்சு கொடுங்க இவன் பறிச்சு கொடுத்துருப்பானா போய் பார்த்தா ஆழமா இருக்குது சரி அவன் பறிக்க முடியல அப்ப என்ன பண்றாங்க இந்த அண்ணிய போறாங்க போகும்போது தவறி விழுந்துடுறாங்க அப்படி தவறி விழும்போது காப்பாத்துறதுக்கு போறாங்க யாரு மனுஷன் போறாரு அப்படி போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க தம்பி நீ காப்பாத்த வந்து சரி அப்படி நான் காப்பாத்த வேண்டும்டா உங்க அண்ணன் கைப்படாத இடம் எதுவோ அதை பிடிச்சி இடம் தூக்குங்க சரி அப்படின்னு சொன்னாங்க அது எந்த இடமா இருக்கும் அண்ணன் கைப்படாத இடம்னா இவனை விளக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்களா சொல்லுங்க அவன் நகை கேட்க சொன்னான் சரி அதெல்லாம் போட்டு நான் ஒண்ணு என்ன கேட்க போறேன் கேள் நேரம் எங்க ஊர் நாடார் கடைக்கு போனேன் சரி நாடார் கடைக்கு போனேன் 6 முட்டை வாங்கினேன் 6 முட்டை வாங்கினேன் ஆமா அது 2 முட்டை உடச்சிருச்சு
2 முட்டையை சமைச்சிட்டு 2 முட்டையை சாப்பிட்டுட்டு மீதி எத்தனை முட்டை இருக்கும்? 2 முட்டை போட்டுக்கிட்டு 2 முட்டையை சாப்பிட்டு 2 முட்டையை சாப்பிட்டேன். ஆமா. மீதி 4 முட்டை இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படியா? 6 முட்டை சரியா பார்த்து மீதி 4 முட்டை இருக்கும். மீதி 4 முட்டை இருக்கும். மீதி அப்புறம் எத்தனை இருக்கு? 2ஆ? 2 தானா? இந்த செட்ட போறா. மறுபடியும் சொல்லு. 6 முட்டை வாங்கணும். 6 முட்டை வாங்கணும். 6 முட்டை வாங்கினேன். 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 போச்சு மீதி 4. 2 முட்டை சாப்பிட்டேன். 4 போச்சு மீதி 2. 2 உடச்சிச்சு. அப்புறம் 7 முட்டை. என்ன முட்டைன்றியா? 4 முட்டை. 7 முட்டை. நான் சொல்றது புரியுதா புரியலாங்க? நான் வாங்குற 6 முட்டைங்க. 6 முட்டை. 2 முட்டை உடச்சிச்சுங்க. சொல்றா முட்டை. அதான் 2 முட்டை உடச்சிச்சு. 2 போச்சு மீதி 4. 2 முட்டை வந்து சமைச்சிட்டேன். 4 போச்சு மீதி 2. 2 முட்டையை சாப்பிட்டுட்டேன். அப்புறம் 7 முட்டை. மீதி 4 இருக்காது. எப்படி? அதான் 2 உடச்சிக்கிட்டு 2 சாப்பிட்டா 2 உடச்சிட்டா. நான் என்ன சொன்னா 2 முட்டை உடச்சிச்சா அதே முட்டையை சமைச்சனா அதே முட்டையை சாப்பிட்டனா சாப்பிட்டியா? மீதி 4 தானே இருக்கும். ஐயா, இம்மா கருத்தா பேசுறியே. சாப்பிட்டு முட்டை சாப்பிட்டு ஏய், ஏய், கம்மியா என் கால் கோவம் வந்தா தூக்க மாட்டேங்குது. ஐய், வரா. கண்ணு, செல்வம் ரஞ்சித்து. இம்மா கருத்தா பேசுறியா? ஆமாங்க. நீ வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறியோ? பீரு முன்னாடி திண்டு வந்து பண்ணி குட்டி இந்த கர்நாடக ஊட்டியே பட்டுங்க நான் கேக்குறேன். அப்படியே செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஊட்ட பறக்க கேட்கணும். முறை பட்டு போட்டு அடிக்கிறோம். என் தம்பி கிட்ட பேசுறேன். ஊட்ட இருந்தா வீணாயிடுவாங்க. இந்த 1 வருஷம் தான் ஆம்பளை நிரூபிச்சிருக்காங்க. நீ விட்டாலும் நான் விட்டாலும் என் மாட்டை கை விட மாட்டேன். மீசை என்னுடைய மீசை மீசை என்னுடைய மீசை மீசை சொல்றா மீசை என்னுடைய மீசை ஏன் வெட்டல ஒரு சீரி சீரா இல்ல என்னுடைய மீசை காலையில 6 மணிக்கு மேல பேசாதீங்க. பேசி காலையில கூட்டுறாங்க. நீ நானே போட்டு அடி தூக்குடா காலைல 6 மணிக்கு மேல பவுடரை தொடச்சிட்டு சாரத்தை பார்த்தா
ஆசிரியர் உங்க நாடு என்ன சொன்னீங்க? உங்க பேரு சரி, இவ்வளவு பெருமையா சொல்லி ரைட்டு. யாராவது செருப்பு வச்சுக்கிறீங்க? இல்ல வவுத்து வலித்து வெளியே போயிடலாம் என்னடா செருப்புல சிலுவர் செருப்பு சரி, வாங்க. உங்களுக்கு கர்மம் ஆகி போச்சா? திருமணம் ஆகி போச்சான்னு கேட்கறேன். கொண்டாட்டியில நறுக்கிட்டு நீ நல்ல வேலை செய்ய என்ன வேலை? நீ பின்னாடி போற மனமே சரியில்லை. மனைவி பேர் என்னுடைய மனைவி பொண்டாட்டி உட்பி அடிச்சுனா மூணு மூணு வருது. அதான் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். மனைவி போயிடும். பத்மா ஓ, அந்த ஹாஸ்பிட்டல் பொண்டாட்டி அப்படி போதுமினி
போட்டியாளப்பா இந்த மாறுவதற்கு என்னை போல பாவிக்காதப்பா நாட்டு வாழ்க்கை விட்டிடாதப்பா நாட்டு வாழ்க்கை விட்டிடாதப்பா இன்னும் இருந்தும் மறந்து சொர்க்கபாதை அடைய வேண்டும் அவர்கள வேண்டி இதோ அர்ஜுனன் ஆகியவர்கள் இதோ அஞ்சலை அம்மா கணபதி அர்ஜுன ஐயவர்கள் அஞ்சலை கணபதி இருவரும் 4ஆம் பாதை அடைய வேண்டும். சார்ப 4ஆம் பாதை அடைய வேண்டும் என்று இதோ 21 சுதேசியம் அதுக்கு ஒன்றிலேயே எதிர்ப்பு நேராமல் அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் சொர்க்கபாதை அடைய வேண்டும் என்று இதோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்மனியுடைய சுதேசியம். தம்பி
எங்க போற மகாராஜா அவர் எங்கத்தான் போறார் மகாராஜா அவர் எப்பத்தான் போவார் மகாராஜா அவர் குடும்பம் நீ வாங்கிச்ச மகாராஜா நான் இல்ல சொன்ன போகலே முன்ன விட்டு பின்னே மாதிரி கவிழாட்டி கவிழாட்டி இவனுடைய வேலைக்கு பயந்து நான் பதுகுமாவிலேயே பதுங்கியிருக்கிறேன். என்னுடைய பொருளாகப்பட்டது மங்கி போய்விட்டது. சுத்தமா மணி போச்சா? ஆமா. அதனாலே நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இப்ப டிஜிட்டல் ஜிம் போறீங்க அப்படி நம்மளுடைய வேலைக்கு பயந்து என்னுடைய பொருளாகப்பட்டது மங்கி போய்விட்டது. இன்று முதல் என் புகழ் ஓப்ப வேண்டார். அளவுக்கு அறிவு இல்லை. நான் ஏன் சொல்றேன் ஒரு திருமணம் ஆகிப்போச்சு மணி கருவினா பத்மாவதி போற இடம் நம்ம எல்லாம் தீமையும் சபா சபா எட்டு தோல்வி என்பது ஒரு பணம் கிடையாது. மனை குட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி ஒரு வருஷக்கார போட்ட மாதிரி போனா மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நன்மையோ தீமையோ போற இடம் நமக்கே ஜெயம் போயிருக்கிறார் கண்ணு நீ எப்ப பார்த்த புத்தி புத்தி அவங்க இன்னைக்குதான் புத்தியா இருக்கிறான். என்னுடைய மனைவி அந்த புறத்திலே விட்டிருப்பான். அவளை சீக்கிரமாக கணவன் அழைத்தால் இப்படியாக சோரமுட்டால் பத்மாவதி பத்மாவதி சரணி ஒரே காண்து திரும்பவாசி ரஞ்சிதா